வெளியே போயிட்டு கேட்டரிங் ஓத்தா காசு கூடாது அம்மா அப்படிதான் ஆத்தா கேட்கும். ஆமா ஆமா ஆத்தா யார் வந்திருக்கிறது? ஆத்தா யார் வந்துக்கிறதுன்னு கேக்குறேன். ஏய் நீயே கண்டுபிடிக்கணும். ஆமா ஓம் சத்யா காளியம்மனா நானும் வந்து பாக்குறேன். பாக்குறேன் உங்க வாயில பொம்பளை சாமி தவிர ஆம்பளை சாமியே வராதா? ஆமா ஆமா ஏய் நான் வந்து இது யாருன்னு கேக்குறேன். நான் வந்து இது யாருன்னு சொல்லணும்னா நான் வந்து இது யாருன்னு சொல்லணும்னா ஏய் என்ன புரிஞ்சுக்கிறது யாரு? ஆம்பளை அவங்க தடி மாதிரி முட்டது பார்ப்பான். முட்டி அடி போ சொல்லு. யாரு பிடிக்குன்னு கேக்குறேன். அழகா வயசு பொண்ணு வந்து பிடிக்க சொல்லு கண்ணு. ஆமா அழகா வயசு பொண்ணு 2 பேர் வந்தீங்க. 4 மாசம் ஒருத்தர் பிடிக்கணும். ஆமா ஆமா அவ்வளவு கஷ்டமா ஏய் எங்க கால அடியில விட்டு பிடிக்குது குழந்தை. எல்லாம் பிடிக்க சொல்லு கண்ணு. பட்டத்தை மடத்தை பாக்குது. எல்லாம் சேர்த்து பிடிக்க சொல்லு. மேல மாடு ஒரு சைடா ஏதோ எந்த பக்கம் நிக்கிறேன் தெரிய மாட்டேங்குது. ஏமா எல்லாம் எல்லாம் முட்டுற மாதிரி பிடிக்க சொல்லு கண்ணு. இல்ல எதுவுமே முட்டல பாரு. மேல கிட்ட முட்டுற மாதிரி தீம் பிடிக்கணும். ஆத்தா அப்படி புடிச்சா எப்படி கண்ணு வாக்கு சொல்ல முடியும்? எப்படி பிடிக்காத? அப்படியா டாடி ஓ டாடி எல்லாம் பிடிக்க சொல்லு டாடி. போத கண்ணு. ஆமா இப்ப கேளு. ஏய் யார் வந்திருக்கீங்க கேக்குறேன். ஏய் தப்பா நினைக்காத. நான் தான் கண்ணு நித்யானந்தர் வந்திருக்கிறேன். ரஞ்சிதா டெய்லி போட்டு போட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு தொரப்பாடியில தைப்பூச ஊர்வலம். அங்க பாரு முத்தரம்மா தேர்மலை ஊர்மலை போறான். ஊர்வலமா வர. ஆமா ஆமா அதனால கரகாட்ட வச்சுக்கிறாங்க. அழகா கரகாட்ட கண்மணி 2 பேர் வந்துக்கிறீங்க. உங்களை பார்த்து போட்டு போடணும் வந்தாங்க. தப்பா நினைக்காத. எப்படி ஆரம்பின்னு பார்த்து அடுத்த ஊர் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து போடுறதுக்கு வந்தேன். ஆமா கண்ணு. ஆத்தா வந்தது வந்தேன். ஐயோ உங்களுக்கா? அப்படி எதுல போய் நில்லுக்கண்ணு நான் பாக்குறேன் என்ன போறேன்னு. ஏய் பாக்குறதுக்கு அப்படியே 2 பேரும் மப்பும் மந்தாரும் கொத்தும் கொலைமா நிக்கிறீங்க. ஏய் ஐயோ என்ன கண்ணு குறை ஐயோ உனக்கு வயசு 32 வயசு ஆகுது. ஐயோ ஏய் அண்ணா வயசு 32 வயசுக்கே வரல. நீ வயசுக்கு வரல ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் தெரியுமா? இது ரொம்ப மோசமான ஊரு. அவங்க காப்பு கட்டிக்கிறதால மட்டும் தான் அமைதியா நிக்கிறாங்க. இல்லைன்னா மொத்தம் வயசுக்கு வர வச்சிருவாங்க. ஆமா நான் வர வைக்கணும். நீ வயசுக்கு வரணும்னா நான் சொல்ற மாதிரியே கேளு. அப்படியே லெப்ட்ல திரும்பு. அங்க போன உடனே ஒரு பனைமரம் தென்னை மரமும் ஜோடியா இருக்கும். தென்னை மரத்தை ஒதுக்கி விட்டுட்டு பனைமரத்துக்கு ஓரமா போய் ஒட்டு துணி இல்லாம அவுத்து வச்சுட்டு அந்த பனைமரத்தை கட்டி பிடிச்சி சத்தியமா வாட்டி ஏறி சேர்ந்து கூட ஏறிச்சுன்னா நீ வயசுக்கு வந்துடுவேன். அப்படி வரலன்னா கவலைப்படாத. பாரு ஆத்தா ஊர் மேல போற ஊர் மேல வர. அதனால பெரிய பெரிய அவுட்டு வண்டி வராது வச்சுக்கிறாங்க. வச்சு ஒரு அவுட்டை வச்சு 10 வருஷம் டமான்னு கீசி சாமி ஆட்டாரத்துக்கு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஜெனரேட்டருக்கு 10 லிட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேரை ஊத்தி கொத்தின்னு செத்து போகணும். சரி கண்ணா ஐயோ
உனக்கு ஒரு பெரிய குறை என்ன குறை கண்ணு? எனக்கு கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு. ஒண்ணுமே இல்ல. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பூச்சி தானே வேணும். நேரா இங்கிருந்து பஸ் ஏறி நேரா இரவு பஸ் ஸ்டாண்ட் போ. அப்படி போனா திருவண்ணாமலை, அப்படி போனா செங்கம். நீ எங்கன்னா போ. நேற்று பகல்ல சுட்டு வித்திருப்பாங்க ஓட்ட வடை உளுத்த வடைலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த ஊர்ல திருவிழாவில வடை எடுப்பாங்க எண்ணில. அங்க வந்து வாங்கி தின்னா வயிற்றுல புழு பூச்சி நிறைய வந்துடும். வேற என்ன கண்ணு? ஓ புள்ள வர கேக்குறேன். உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் போனாங்க? 25 வருஷம் ஆச்சு. உன் புடிச்ச கேக்குறான். உன் புடிச்ச துபாய் இல்ல உனக்கு எங்க தெரியும் மயில புள்ள வர. ஆமா அரிமான ஆம்படியாங்க சூப்பர் போறேன். நான் வரதுக்கு முன்னே வயிற்றுல புழு பூச்சி எங்கன்னா தேடிக்கோ. இந்த மாதிரி புடிச்சு எங்கன்னா கிடைச்சிருப்பாங்க. அது மாதிரி தங்கமானவர். அப்ப உங்க புழு பூச்சி வரும். நான் சொல்ற மாதிரி கேளு. துபாய் இருக்கிற அவர் அங்கிருந்து வெளிநாட்டு வெள்ளை கலர்ல 3 சொட்டு மருந்து அனுப்பி வைப்பாரு. அதை வாங்கி சாப்பிட்டா சத்தியமா 10வது அதை கூட கேட்கணும் கண்டு. அந்த மருந்து கீழ்வாயில் தான் நின்று சாப்பிடணும். ஆமா 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 கண்டிப்பா புள்ள பிறக்கும். அப்படி பிறக்கலாம் கவலைப்படாத. அந்த பாரு கோயில் அந்த பெருவச்சா சாமி மேல ஒருத்தர் ஆட்டினே இருக்கிறாரு. ஆமா அவர் நிற்கவே மாட்டாரு. நாட்டு மருந்து நாட்டு மருந்து வச்சுக்கலாங்க பாருங்க. அதை பாரு நாட்டு மருந்து அட்ரஸ் கொடுத்து வர மாட்டாங்க. 12 மணிக்கு ரெடியா இருக்கு.